கிரிக்கெட் அணியின் கேப்டன் டோனி, பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி ஆகியோர் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசனை இன்று தனித்தனியே சந்தித்து பேசினர். அடையாறில் உள்ள ஸ்ரீனிவாசனின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் எதிர்காலம் குறித்து ஸ்ரீனிவாசனுடன் தோனி ஆலோசித்திருக்கலாம் என தெரிகிறது. சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடிய வீரர்களை 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒருங்கிணைப்பது பற்றியும் பேசியதாக கூறப்படுகிறது. IPL சூதாட்ட வழக்கில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த அணிகளுக்கு பதிலாக புதிதாக 2 அணிகள் அடுத்த IPL தொடரில் சேர்க்கப்படும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருந்த நிலையில் தோனி ஸ்ரீனிவாசன் இடையிலான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தோனியை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமியும் ஸ்ரீனிவாசனை சந்தித்து பேசினார். சென்னை அணிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி சுப்பிரமணியன் சுவாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது.